தமிழகத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புகள் வெளியாக இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் தமிழகத்தின் முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது என கட்சி வட்டாரத்தைச் சேர்ந்த பலரிடம் கேட்டு விவரங்களை தெரிந்து கொண்ட பிறகே இந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியாகி உள்ளது. பொன்னேரி தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட துரை சந்திரசேகர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் காங்கிரசுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் மக்களின் கருத்து மற்றும் திமுகவின் அரசியல் வட்டாரத்திலும் திமுக கட்சியின் வேட்பாளர்தான் வெற்றி பெற வேண்டும் என அறிவாலயத்திற்கு குரல் எழுப்பி வருகிறார்களாம். திமுக சார்பில் போட்டியிடுபவர்கள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக பதவியேற்று ஓராண்டு கடந்த வள்ளூர் ரமேஷ்ராஜ் சீட்டு கேட்டு காய் நகர்த்தி வருகிறாராம். தொகுதியில் வள்ளூர் ரமேஷ்ராஜுக்கு நிர்வாகிகள் ஆதரவு இருப்பதால் இந்த முறை சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக கூறுகின்றனர் பொன்னேரி உடன்பிறப்புகள். அதே நேரத்தில் சோழவரம் ஒன்றிய செயலாளர் செல்வசேகரன் சுமார் 23 ஆண்டுகளாக கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இருந்து கடுமையாக கட்சிக்காக உழைத்து தற்போது சோழவரம் ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வருகிறார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் வரையில் கருப்பு சட்டை மட்டுமே அணிவேன் என சபதம் எடுத்திருந்தார். சுமார் 10 ஆண்டுகள் கருப்பு சட்டை அணிந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்குத்தான் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் சீட்டு தர வேண்டும் என அறிவாலயத்திற்கு தூது அனுப்பி உள்ளதாகவும் இல்லையென்றால் போர்க்கொடி தூக்குவதற்கு தயார் நிலையில் உள்ளதாகவும் உடன்பிறப்புகள் கூறுகின்றனர். பொன்னேரி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான க. சுந்தரத்தின் மகன் தற்பொழுது மீச்சூர் பேரூர் செயலாளரான தமிழ் உதயன் சீட்டு கேட்டு முக்கிய அமைச்சரை நாடியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொன்னேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் திமுகவிலேயே 4 முனை போட்டியானது இருப்பதாக கட்சி வட்டாரத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக உள்ளது. கூடுதலாக 2 பேர் முயற்சி செய்து வருவதால் திமுக பட்டியலில் 6 பேர் எம்எல்ஏ சீட்டு வாங்க முயற்சி செய்கிறார்களாம். அதிமுக சார்பில் பார்த்தால் பொன்னேரி தொகுதியில் நன்கு அறிமுகமான திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் போட்டியிட அதிகமான வாய்ப்புள்ளது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்ராஜா சீட்டு கேட்டு தலைமையை அணுகியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் இருவருக்கு மட்டுமே அதிமுகவில் அதிகபட்சமான போட்டி நிலவி வருகிறது. இதில் 60% மாவட்ட செயலாளருக்குத்தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் பேசி வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அன்று வேட்பாளர் அறிவிக்கப்பட உள்ளதால் சீமான் கைகாட்டுபவர்தான் வேட்பாளர் என்றும், ஆனால் பொன்னேரியைச் சேர்ந்தவர் வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருப்பதாக கட்சியைச் சார்ந்தவர்கள் கூறுகின்றனர். தமிழகம் வெற்றிக் கழகம் சார்பில் பொன்னேரி தொகுதியில் போட்டியிட பெயர் எடுத்தாலே ஒரே பெயர்தான் தற்பொழுது பொன்னேரி மாநகராட்சியில் கவுன்சிலராக பதவி வகித்து வரும் சிலம்பரசன். இவர் தாவேகா மாவட்ட இணைச் செயலாளராக உள்ளார். தொகுதியில் நலத்திட்ட உதவிகளை செய்து மக்களிடம் நற்பெயரை பெற முயற்சி செய்து வருகிறாராம். அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடுவார். தனி தொகுதியான பொன்னேரியில் அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் மற்றும் தேமுதிக, நாம் தமிழர், டிவிகே கட்சியைச் சேர்ந்தவர்கள் பொன்னேரியில் சீட்டு வாங்க ஆர்வம் காட்டி வருவதால் தேர்தல் களம் விறுவிறுப்பான அனல் பறக்கும் போட்டிகள் நிலவி வருகிறது.